ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாய் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் அத்தோ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பர்மாவில் ஸ்பெஷலோ இல்லையோ நம்ம சென்னையில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இன்றைக்கி செய்யலாம், வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 4 நூடுல்ஸ் பேக்கெட், 4 சின்ன சின்ன பேக்கெட் தான் வாங்கினோம். ஸோ நூடுல்ஸ் பேக்கெட்டில் என்றைக்குமே நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நூடுல்ஸ்க்கு தேர்ந்தாப்பில் குக்கிங் டைம் வேரி ஆகும். ஸோ என்னோட பேக்கெட்டில் இன்றைக்கி 5 மினிட்ஸ் வேக வைக்கணும்னு இருக்குது. ஸோ அதுக்கு தேர்ந்தாப்பில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது காட்டுறேன். அத்தோக்கு பேஜோ நம்ம வீட்டிலே பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்றதுக்காக தட்டை வடை வாங்கி வச்சுருக்கோம். கடையில் பண்ண தட்டை தான். ஸோ அந்த தட்டை வடையை போட்டு கூட நம்ம பேஜோ ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு தட்டை வடை ரெடி பண்ணியிருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 பல் பூண்டு எடுத்து அதையும் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோஸ். இப்போ இது 2த்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பர்மா கூடவே நம்ம எக் மசாலா, பர்மா எக் மசாலான்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். ஒரு சைடில் நம்ம இந்த ஆனியன் அண்ட் கார்லிக்கை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம வேக வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணியில் 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும் இது. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு சால்ட்டு போட வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் அத்தோ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் நூடுல்ஸ். அதனால் கலர் ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி பண்ண வேணாம். நான் இன்றைக்கி அத்தோ ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலே பண்ணுறதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுவும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஓகே, நல்லா கலந்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு பக்கம் குக் ஆகட்டும். இப்போ நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம். இது நம்ம ஒரு சைடு நூடுல்ஸ் வேகட்டும், அதே இன்னொரு சைடு நம்ம ஆனியனையும் நம்ம சிறுவி வச்சுருக்க கார்லிக்கையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் செய்கிற ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, ப்ளஸ் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போதே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் இந்த ரெசிபி வீடியோ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த டைமில் தீயை அதிகமாக வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் விட்டால் கூட கருகிருச்சு அப்படின்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கரெக்டாக இந்த டைமில் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயும் நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் எண்ணெய் வடிச்சிட்டு முதல்ல இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அதுவும் நம்ம பொரிச்சாச்சு. இதுவும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம வடிச்சிக்கலாம். இதை நம்ம இப்போ நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ அத்தோக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு டைம் நான் காட்டிடுறேன். ஸோ கோஸ் நல்லா செருகி வச்சுருக்கோம். நம்ம ஆனியன் பொரிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி கார்லிக்கும் பொரிச்சு வச்சுருக்கோம் நல்லா ப்ரௌனிஷாக. அதுக்கப்புறம் ஆனியன், அதாவது கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆனியன் பச்சையாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா செருகி வச்சுக்கோங்க. எண்ணெய் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பொரிச்ச எண்ணெய் அத்தோ செய்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு, புளி தண்ணி, உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தட்டை வடை, 4 எக்கு, அந்த எக்கு மசாலா செய்கிறதுக்காக அந்த எக்கு. இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா வெஜ் அத்தோ தான். ஸோ அதனால் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலை. மற்றபடி இதெல்லாம் சேர்ந்து கலக்கினா போதும். உங்களுக்கு இதில் என்னென்ன அதிகமாக வேணுமோ அதெல்லாம் அதிகமாக சேர்த்து கலக்கிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ பூண்டு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா பூண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்த நீங்கள் கலக்கிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். கேரட் வேணும்னாலும் கேரட் கூட நீங்கள் துருவி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கொஞ்சம் ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூடுல்ஸை இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சிரிவி வச்சுருக்கோம். அதில் இது வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்ம இப்போ செய்கிறோம். நான் ஒருத்தருக்கான அளவு தான் கடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இப்போ சிரிவி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ வந்து இது அத்தோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக செய்ய வேணாம், ஒவ்வொருத்தவங்களுக்கா தனியாக செய்யுங்க. இப்போ பூண்டு, பொரிச்ச ஆனியன்ஸ், அடுத்தது பொட்டுக்கடலை பொடி. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்காகவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் டின்னருக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணியை பிடிச்சி அதில் உப்பு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு, காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எச்சாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி, அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய், பேஜோ வந்து நம்ம இன்றைக்கி செய்யலை, அதனால இன்றைக்கி கடையில் வாங்கின தட்டை வடை தான் போடுறோம். அதை நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னடா பச்சையாக போடுறாங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் நான் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அத்தோவில் வந்து இப்போ நம்ம வெஜ் செய்கிறோம். எக் அத்தோ செய்கிற மாதிரி இருந்தால் எக்கை வந்து வேக வச்சு அதையும் உள்ளே சேர்த்து பொடிச்சு போட்டுருங்க. இந்த டைமில் அதை போடுங்க. இன்றைக்கி வெஜ் செய்கிறதுனால நாங்கள் எக்கை சேர்த்தலை. அடுத்தது நூடுல்ஸ், ஃபைனலாக நூடுல்ஸ் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். அவ்வளோதான், சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அத்தோ வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது எக் மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து கேரட்டோ இல்லை எது வேணாலும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அடுத்தது எக் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எக் மசாலா, பர்மா எக் மசாலாவுக்கு எக்கை வந்து லைட்டாக கட் பண்ணுங்கள். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சிரும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். என்னென்ன வைக்கணும்னு சொல்கிறேன். ஸோ பொரிச்ச வெங்காயம் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்ணும். அதை ஸ்டஃப் பண்ணி வச்சு அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பிரேக் பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ அடுத்தது கொஞ்சமாக புளி தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், பொரிச்ச எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி, உப்பு கலந்த தண்ணி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். காரம் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு வேணும்னா பூண்டும் வந்து நம்ம வறுத்த பூண்டும் உள்ளே வச்சுக்கலாம், உங்களோட ஃப்ளேவர் தந்தாப்பில் வச்சுக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம், லைட்டாக பூண்டு கொஞ்சம். இதை வந்து அப்படியே அத்தோட வச்சு அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க. வச்சு நாளைக்கு சாப்பிட்றோம் அப்படிலாம் வேணாம், ஏன்னா நம்ம கையில் பிசைகிறோம். அதனால் செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் அத்தோ அண்ட் எக் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.